தேர்தல் வியூகம் குறித்து என்னிடத்துல விவாதிக்கவே இல்லை. அப்படி என்ன ஏன் விவாதிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுல அவர் முக்கியமா வச்ச பாயிண்ட்ஸ் என்னன்னா, சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ வெற்றி பெறுவதற்கான வியூகம் தொடர்பாக என்னிடம் யாருமே விவாதிக்கவில்லை. நம்பர் 2 முதல்ல சட்டமன்ற தேர்தலை திமுகவை வீழ்த்த நம்ம கிட்ட என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு அப்படிங்கிறத கேட்கிறாரு. வியூகம் பற்றி விவாதிக்காமல் நான் எப்படி ஒரு களத்துக்கு போய் அங்க தேர்தல் பணியை செய்ய முடியும் அப்படின்றத கேள்வியா முன்வைக்கிறாரு. அதோட வியூகம் என்ன அப்படின்னு சொல்லாமையே தேர்தல் பணி செய்யணும் அப்படின்னு சொல்றது எப்படி முடியும் அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு. இதோட கமலாலயத்துல உள்ள கம்ப்யூட்டர்ல டைப் செய்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்த மட்டும் போதுமா? எந்த வியூகத்தின் அடிப்படையில நான் 6 தொகுதிகளை என்ன பொறுப்பாளரா நியமிச்சீங்க அப்படின்ற கேள்வி எழுப்புறாரு. குறிப்பா பத்மநாபபுரம் மற்றும் மதுரை தெற்கு என்ன பொறுப்பாளரா நியமிக்கிறதுக்கு என்ன காரணம், என்ன ஸ்ட்ராட்டஜி அதுக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கிற கேள்வியை வச்சிருக்காரு. வியூகத்தை விலக்கி கூறினால் ஒரு தொகுதியை கூட நான் பொறுப்பாளரா வேலை பார்க்க ரெடியா இருக்கேன். வியூகத்தை சொல்லாமையே இதை செய்யணும் அப்படின்னு நிர்பந்திக்கிறது அது எப்படி ஒரு சரியான அணுகுமுறையா இருக்கும், இது நியாயமா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காரு. தேர்தலுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி இந்த தொகுதியில தான் நீங்க போய் நிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு தொகுதியை செலக்ட் பண்ணி முன்னாடியே கொடுத்து ஒர்க் பண்ண சொன்னா அந்த தொகுதியில ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை பில்டு பண்ணி நம்ம போய் அங்க ஜெயிக்க முடியும். திடீர்னு நீங்க 1 மாசத்துக்கு முன்னாடி சொன்னா அது எப்படி சரியா இருக்கும் அப்படின்ற கேள்வியை வச்சிருக்காரு.